இன்று நாம் வாசிக்கப் போகும் அதிகாரம் ஏசாயா 28. வாங்க சேர்ந்து வாசிக்கலாம். எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே! இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவனிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். எப்ராயிமுடைய வெறியரின் கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுகிறதுமான முதல் கனியைப் போல இருக்கும். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஆனாலும் இவர்களுடைய திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். போஜன பீடங்களெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். ஆகையால் எருசலேமிலுள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோடே உடன்படிக்கையும் பாதாளத்தோடே ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெரு வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான முளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போம். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராட்சீம் மலையிலே எழும்பினதும் போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கும் பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட செங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை. சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றவிடப்படுகிறதும் இல்லை.
உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.